வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு குக்வேர் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த குக்வேர் செட் பார்த்தீங்க அப்படின்னா Cuisinartல இருந்து செஃப் கிளாசிக் 11 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த குக்வேர் செட்டோட அன்பாக்சிங்கும் அப்புறம் அதோட ஹால் வீடியோவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனேவே வந்து வாரண்டி கார்டு இருந்துச்சுங்க. லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அந்த Cuisinart பிராண்டில். ஸோ அதோட வாரண்டி கார்டு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த குக்வேர் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்குங்க. ரொம்ப நாளாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து இந்த மாதிரி செட்டாக வாங்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. நிறைய பேர் உங்களுக்குமே வந்து இப்போ அலுமினியம்லாம் கெடுதல் அப்படின்னு நம்ம நிறைய படிக்கிறனால உங்களுக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் வந்து வாங்கணுன்ற ஆசை இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி இங்கே நான் யூஎஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே ஆஃபரில் கோல்ஸில் வாங்கினேன். நீங்கள் யாராச்சும் யூஎஸ்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கோல்ஸில் நல்ல ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம கேஷ்பேக் கூட கிடைக்குது. ஸோ இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணிவிட்டு உடனே ஸ்டோர் பிக்கப் அவைலபிளாக இருந்தனால இன்றைக்கே வாங்கிட்டேன். தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கோல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஆன்லைனில் இன்றைக்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரத்தோட அளவு என்னது, அதோட ப்ளஸ் மைனஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து என்னால் இந்த வீடியோவில் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. பட் நான் நல்லா நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். எல்லாருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்பி இந்த பாத்திரத்தை வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இனி வர்ற வீடியோஸில் நிறைய இந்த பாத்திரத்தை வச்சு நான் சமைச்சு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கும் இந்த பாத்திரத்தோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செட்டும் இல்லை, ரொம்ப சின்ன செட்டும் இல்லை. நான் வந்து வினோத் கடாயெலாம் வச்சுருந்தேன். அதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கடாயில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. பட் செட்டாக கிடைக்கிறப்ப கொஞ்சம் சைஸ்லாம் வந்து சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அதை கம்பேர் பண்ணுறப்ப அதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 4லேருந்து 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. இனிமே ஒவ்வொரு பாத்திரமாக அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதோட சைஸையும் பார்க்கலாம். இந்த குக்வேர் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 வெசல்ஸும் அதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு 4 டெம்பர் கிளாஸ் லிட்டும் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த 8 இன்ச் ஸ்கில்லட் தாங்க. அதாவது நம்ம ஃப்ரை பேன் தான். நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். இதுக்கு வந்து பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இந்த பாட்டம் பற்றி வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பாருங்களேன், ஹேண்டிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வெசல். இந்த பாத்திரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா மிரர் ஃபினிஷாகவும் உள்ளே வந்து மேட் ஃபினிஷாகவும் கொடுத்துருக்காங்க பாட்டமு. அதனால் வந்து குக் பண்ணுறப்பையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குக் பண்ணுறப்ப நல்லா இருக்கா என்னன்னு நம்ம சமைச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை கிச்சனில் வச்சாவே நம்ம கிச்சனுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 குவாட் கவர்டு சாட்டே பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே வந்து மேட் ஃபினிஷாக இருக்குது, வெளியில் வந்து நல்லா மிரர் ஃபினிஷாக இருக்குது. இதோட ஹேண்டில் வந்து 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலில் ஹீட் ஏறுமா என்ன அப்படின்றத நம்ம சமைச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் இந்த பேன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி கிரேவிஸ் வைக்கிறதுக்கு, பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி கிரேவிஸ் வைக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச் ஸ்கில்லட்டுக்கும் அந்த பேனுக்கும் வந்து நல்லா கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி 2க்கும் சேர்த்து ஒரே லிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 10 இன்ச் ஸ்கில்லட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் இல்லை ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு பொரியல் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில 2 சாஸ் பேன் குடுத்துருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட்டு சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 1/2 குவாட் சொல்லியிருக்காங்க. குவாட்டுன்றது ஒண்ணும் இல்லங்க. 1 குவாட் அப்படின்றது 950 எம்எல். 1 லிட்டருக்கும் ஒரு 50 எம்எல் வந்து கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு லிட்டு குடுத்துருக்காங்க நல்லா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பால் காய்ச்சிக்கலாம். அப்படி இல்ல வந்து குழம்பு கூட சுட வைக்கிறதுக்கு இந்த மாரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. ஸ்டீமர் இன்சர்ட் குடுத்துருக்காங்க. அந்த 2.5 குவாட் சாஸ் பேன் கூடவே வந்து இந்த ஸ்டீமர் இன்சர்ட் குடுத்துருக்காங்க. இதில வந்து நம்ம புட்டு, இடியாப்பம் இந்த மாரிலாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதுக்கும் ஏத்த மாரி ஒரு மூடியும் குடுத்துருக்காங்க. இந்த சாஸ் பேன் கூட தான் அது வருது. இந்த சாஸ் பேன வந்து நம்ம தனியாவும் மூடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த ஸ்டீமர சேர்த்துட்டு நம்ம காய் ஸ்டீம் பண்றதுக்கு இந்த மாரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைஸ் சாஸ் பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சமா ரசம் வைக்கிறதுக்கு, கொஞ்சமா குழம்பு பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கூட்டு இந்த மாரிலாம் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். அடுத்து இருக்கதுலே வந்து பெருசா இருக்கு இல்லையா? இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 குவாட் ஸ்டாக் பாட் அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. அதாவது சிக்கன் ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாரி பெரிய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி செய்றதுக்கு, வெரைட்டி ரைஸ் செய்றதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ஹெவி பாட்டமா இருக்கு. ஸோ தம் பிரியாணி இந்த மாரி கூட நம்ம வந்து இதில ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8 குவாட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டருக்கு மேலேயே வரும். அதனால கண்டிப்பா ஒரு 10 பேருக்கு கூட அதில வந்து நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்கங்க. இந்த 2 ஃப்ரை பேன தவிர மீதி எல்லாத்துலயுமே வந்து எவ்ளோ கப்ஸ் ஒரு சைடும், லிட்டர் ஒரு சைடும் வந்து மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி ஆட் பண்றதுக்குலாம் நம்ம அளக்காமயே வந்து அதிலேயே வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்வேர் செட் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பாட்டம் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஒண்ணும் இல்லங்க. சாண்ட்விச் பாட்டம் தான். ஆனா வந்து இவங்க அலுமினியம் என்கேப்சுலேட்டட் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. நம்ம உள்ள வந்து பார்க்குறப்ப நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் சமைப்போம். சமைக்கிற இடத்துல எந்த அலுமினியமுமே இருக்காது. பட் வந்து அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு கீழ வந்து அலுமினியம் லேயர் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் கீழ வந்து திரும்ப வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் குடுத்துருக்கனால, இது வந்து அலுமினியம் என்கேப்சுலேட்டட் பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து நம்ம அடி பிடிக்காம வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாரி வந்து ஹீட் வந்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆறதுக்கும், ஈஸியா சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆறதுக்கும் வந்து இந்த பாட்டம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லயே வந்து போட்டிருந்தாங்க. லிட் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பர் கிளாஸ் லிட்டு. ஸோ நம்ம வந்து சீ த்ரூவா இருக்கனால என்ன சமைக்கிறோமோ அத பார்த்துக்கலாம். குக் ஆயிருக்கா அப்படின்றதையும் வெளியில இருந்தே பார்த்துக்கலாம். அதே மாரி டெம்பர் கிளாஸ் வந்து உடையாது இல்லையா? அதனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓவன் சேஃப், ஃப்ரீசர் சேஃப். ஓவன்ல வந்து 500 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமே நம்ம இத வச்சுக்கலாம். அதே மாரி அந்த லிட் வந்து 350 ஃபாரன்ஹீட் வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசர் சேஃப்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு இத அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த குக்வேர் செட்டோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. டீட்டெயிலான ரிவ்யூ எடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா 1 மாசம், 2 மாசமாச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்டின்றத நான் கண்டிப்பா ஒரு ரிவ்யூவா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து Amazonல இருக்க லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்தியால இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, அத கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யுஎஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டோர்லயுமே அவைலபிளா இருக்குங்க. கோல்ஸ், அப்புறம் வால்மார்ட், அப்புறம் அமேசான் இந்த மாரி எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. பட் கோல்ஸ்ல இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு கொஞ்சம் கேஷ்பேக்லாம் கிடைக்கிறனால, கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ நான் அதுலருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா, அதுவும் நான் கீழ குடுக்குறேன். போய் பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க் யூ.